أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல நம்ம முதல்ல பார்த்தது ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய இறைவனோட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத 30 தலைப்புகள்ல நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். இது ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஆத்மாவோட எப்படி இருக்கணும், தன்னோட எப்படி இருக்கணும், உடலை சுத்தமா வச்சிருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு சாப்டர், ஒரு 6-7 தலைப்புல நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து தன்னுடைய அறிவை பேணணும். தன்னுடைய அறிவை எப்படியெல்லாம் வளர்த்து ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா, எது தேவையான அறிவு, எது தேவையற்ற அறிவு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் தனக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவோட, அந்த உயிரோட, அந்த சோலோட எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இது செகண்ட் சாப்டர் முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். தேர்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பெற்றோர்களோட உள்ள கடமைகளும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் என்னென்னவெல்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். 3வது சாப்டர் முடிச்சோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 4வது சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல என்ன பாக்குறோம்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய திருமண விஷயம், தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம், அதுல நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல இஸ்லாமிய பார்வையில திருமணம்னா என்ன, திருமணத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2வது, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல நன்கு அறிவுடையவளா இருக்கணும், எப்படிப்பட்ட கணவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல நல்ல முறையில நடந்து கொள்வாள் ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்த, இந்த தலைப்பு கீழே நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த இடத்துல நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நாம எந்த இடத்துல இருக்கோம், இந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா இல்லையா? மோஸ்ட்லி அல்ஹம்துலில்லாஹ் இருப்போம். இதுல நாம மாத்திக்கிற வேண்டியது என்ன, நாம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, விட வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறது நிறைய இருக்குது. வாங்க பார்க்கலாம். கடைசியில முடிஞ்சா ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்கஸும் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பயனுள்ளதா யா அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கிக்கூடிய அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தான் தேர்ந்தெடுத்த அந்த கணவனுக்கு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அந்த கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கையில இந்த இடத்துல நம்முடைய உஸ்தாத், நம்முடைய ஆசிரியர் ரொம்ப அழகான விதத்துல ஏராளமான செய்திகளை, நம்முடைய தாய் தந்தை சொல்லி கொடுத்த விஷயங்களும் இருக்கு, இல்லாத விஷயங்களும் நிறைய இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி இருப்பா தெரியுமா? பாவமற்ற விஷயத்துல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாறு செய்யாத விஷயத்துல தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம எதுல தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பா? தன்னுடைய ரப்புக்கு, நம்முடைய தூதருக்கு மாறுபடாத விஷயத்துல, பாவங்கள் இல்லாத விஷயத்துல, அதுல தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். தன்னுடைய கணவன் நல்ல முறையில தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளா இருப்பா. அவரது திருப்தியை தேடுறதுல பேராசை கொண்டவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அதுதானே, அது அவருக்கு மகிழ்ச்சியை ஊட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பா. அதுலதான் இவ திருப்தி காண்பா. சுப்ஹானல்லாஹ். அது உண்மையா இல்லையா? நிச்சயமா உண்மை, யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா, பெத்தெடுத்த தாயை விட்டுட்டு, தூக்கி வளர்த்த தோல்ல சுமந்த தந்தையை விட்டு, உறவுகளை பிரிந்து, ஊரை பிரிந்து, மக்களை பிரிந்து, நம்ம வாழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் பிரிந்து, கைப்பிடித்த கணவனை நம்பி எவ்வளவு அழகா ஓடி வந்துடுறோம். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சரணடைந்து வந்துடுறோம் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குங்கிறான். உங்களுக்குள்ள ஒரு அன்பையும் ஒரு இரக்கத்தையும் ஒரு ரஹ்மத்தையும் ஏற்படுத்தணுமே, இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு. சிந்திக்க கூடிய மக்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ உண்மையிலேயே நாம அந்த கணவனை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா, அவர்களை விரும்பக்கூடியவர்களா இருந்தா அப்படித்தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அவங்களுடைய திருப்தியை கொள்றதுல, அவங்க திருப்தி அடைறதுல நம்ம பேராசை கொண்டவங்களா இருக்கோம். அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைறதுல நம்ம பேரார்வம் உள்ளவளா இருக்கிறோம். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம். இதே மாதிரிதான் ரைட் ஆப்போசிட்லயும் கணவனும் தன்னுடைய மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதுல, திருப்திப்படுத்துறதுல, மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுல பேராசை கொண்டவர்களா தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் அந்த கணவரோடைக்கு நல்ல முறையில பணிவிடை செஞ்சு அவருடைய திருப்தியை தேடுறதுல பேராசை கொண்டவளா இருக்கிறதோட அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுல ஆர்வம் உள்ளவளா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த கணவர் ஏழையா இருக்கிறாரு, வறுமையில வாடக்கூடியவரா இருக்கிறாரு, செல்வம் இல்லாதவரா இருக்கிறாரு, வாழ்க்கையோட வசதி இல்லாம இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் சரி, நாம அதுல சோர்வடைஞ்சிடாம சடைவடைஞ்சிடாம அந்த இடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து அவருடைய செல்வத்தை நம்ம நேசிக்கல, அவருடைய பதவியை நம்ம நேசிக்கல, அவருடைய வறுமையை நம்ம நேசிக்கல. நாம நேசிப்பது யார? நம்மளை கைப்பிடித்த கணவனை, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை துணையாக கொடுத்த அந்த கணவனை, அவருடைய அன்பை, அவருடைய அவரைத்தான் நம்ம நேசிக்கிறோமே தவிர மத்ததெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அந்த நேரத்துல பொறுமையாக இருந்து அவருக்காக பணிவிடை செய்து, அவருக்காக அவருடைய வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து, எந்த குறையும் வைக்காம யார் நடப்பா தெரியுமா? ஒரு முன்மாதிரியா திகழணுங்கிற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிதான் இந்த விஷயத்துல எல்லாம் இதையெல்லாம் பார்க்காம தன்னுடைய கணவனுடைய அன்பை எதிர்பார்த்து அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராகவும் அவளை திருப்திப்படுத்தக்கூடியவளாகவும் இருப்பா. அதுக்கடுத்து இன்னும் மேல உஸ்தாத் சொல்றாங்க, இஸ்லாமிய வரலாற்றுல மிகச்சிறந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களையெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்களுடைய பொறுமையும், அவங்க தன்னலமற்ற அவங்களுடைய பண்புகளையும், அவங்க தன்னுடைய கணவனோட எப்படியெல்லாம் நடந்து பணிவிடை செஞ்சு அவங்களுடைய வீட்டை பேணி பாதுகாத்து கடமையுணையோட நடந்தாங்களோ அது மாதிரி நாமும் நடக்கணும். முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள், இந்த இஸ்லாத்தின் ரோல் மாடல்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி நாம இருக்கணும்ன்ற கடமை உணர்வோட நடந்துக்கிறவா. தன்னுடைய கணவனுக்கு பணிந்து பணிவிட செய்யறதுல, வீட்டு வேலைகளை ஒழுங்கா அழகா நேர்த்தியா செய்யறதுல, மிகச்சிறந்த பெண்களுடைய அந்த பொறுமையையும் அந்த சிறந்த பண்புகளையும் எடுத்துக்கொண்டு தான் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைய, சிரமங்களை, நெருக்கடிகளை எந்த ஒரு நிமிஷத்துலயும் அவன் நினைச்சு பார்த்து அது அவனுக்கு தடையா இருக்காது அவளுடைய காரியங்களை செய்யறதுக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு முன்னுதாரணமா, நமக்கு ரோல் மாடலா யாரு கொண்டு வந்து காட்டுறாங்க தெரியுமா? தலைவி, சொர்க்கத்தின் தலைவி, அல்லாஹுடைய தூதருடைய ஈர கொலை துண்டுன்னு சொன்னாங்களே அந்த உத்தம சஹாபிய பெண் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களை இங்க ரோல் மாடலா காட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளாகிய இந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட தலைவருடைய பெண், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய தூதரின் வாயால அவங்களுக்கு சுப செய்தி சொன்னான், சொர்க்கத்தின் தலைவி. அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு போய் மாவரைக்கிறாங்க, திருகையில மாவரைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பட்டனை தட்டி விட்டா அப்படி சல்லுன்னு சுத்தி எடுக்கிறோமே அந்த மாதிரி இல்ல. சுப்ஹானல்லாஹ், அவங்க திருகையில கையில மாவரைக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டு வேலைகள் ஒவ்வொன்றையும் அவங்களே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையெல்லாம் காய்ச்சி போயிடும். இத பார்த்துட்டு அவங்க படுறக்கூடிய சிரமத்தை சகிக்க முடியாம அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, பாத்திமாவே, உங்களுடைய தந்தை கிட்ட நிறைய கைதிகள் வர்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு பெண் அடிமைய போய் நீங்க கேட்டு வாங்கிட்டு வரலாமே, அது உங்களுக்கு உதவியா ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றாங்க. தன்னுடைய கணவருடைய யோசனையை கேட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை கிட்ட போறாங்க. நமக்கு ஒரு அடிமை பெண்ணை உதவிக்கு வாங்கிட்டு வரலாம், நமக்கு அவ உதவியா இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெக்கமா இருக்கு கேக்குறது. பாத்தீங்களா, தான் ஒரு பெண் தாய் தான், தகப்பன் தான், நம்ம பிறந்த வீடுதான், திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி உரிமை எங்க வந்துருது? கணவன் கிட்ட வந்துருது. அன்பு, பாசம், தேவை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தகப்பனை விட, பிறந்த வீட்டை விட
தன்னுடைய கணவன் கிட்ட அந்த உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துறான். அப்ப பாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தை கிட்ட கேட்க வெட்கப்பட்டு சங்கடப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. கேட்காமையே உதவி கேட்டு போறாங்க, உதவி கேட்கணும்னு சொல்லி நினைச்சு போறாங்க. ஆனா கேட்க சங்கடமா இருக்கு, வெட்கமா இருக்கு, வந்துட்டாங்க. வந்து தன்னுடைய கணவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ தன்னுடைய மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, நபிசல்லா அழைத்துட்ட அவங்க திரும்ப ஒரு தடவை போய் என்ன செய்யறாங்க, என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு ஒத்தாசையா உதவி செய்யக்கூடிய ஒரு பணியா நீங்க கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, மக்கள்லயே தனக்கு விருப்பமான மகள் பாத்திமாவுக்கு ஒரு பணியாளரை கொடுக்கறத விட முஸ்லிம்கள்ல வறுமையில சிக்கி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அதை கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தன்னுடைய மகள் பாத்திமா வீட்டுக்கு யார் வர்றா, அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அவங்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவங்களையும் கூப்பிட்டு 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு சொல்றாங்க, நீங்க விரும்புனதை விட சிறந்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தரவா, உங்களுக்கு அறிவுத்தி தரவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டுட்டு அப்போ என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் ஆர்வமா ஆசையா எதிர்பார்க்கறாங்க, என்ன சொல்லி கொடுக்க போறாங்க, என்ன விஷயத்த சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கைக்கு போனதும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லி துதியுங்க, சொல்லுங்க. 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும் சொல்லுங்க. 34 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெருமைப்படுத்துங்க. இது உங்களுக்கு நான் ஒரு அடிமை பணியாளரை கொடுக்கறத விட அந்த அடிமை பணியாளர் உங்களுக்கு கிடைக்கிறத விட சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 2 பேரும் அந்த 2 பேருடைய உள்ளத்திலையும் மனதிலையும் கல்விலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய உதவி நம்பிக்கை இதை விதைச்சிட்டு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இந்த உதவியை விட அடிமையின் உதவியை விட அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியது, அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியது, அவனை புகழக்கூடியது சிறந்ததா இருக்கும். உங்களுடைய உள்ளத்திற்கு இதமாகவும் உங்கள் கவலைகளை போக்கக்கூடியதாகவும் உடல் சோர்வை போக்கக்கூடியதா இது இருக்கும் அப்படின்னு அழகான முறையில சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்கு அதை சொல்லி கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்து 2 பேரும் இந்த விக்ர இந்த தஸ்பீஹ ஒரு நாளும் விட்டதில்ல. அது அவங்களுடைய மனதோட கவலைகளை போக்குறதோட உடல் சோர்வும் விலகி மறந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த இடத்துல விஷயத்த சொல்றாங்க, என்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான திக்ர இந்த துதி சொற்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அப்படியே செஞ்சு வர்றேன். இத அலி ரலியல்லாஹுடைய தோழர் கேக்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு நாளும் விட்டது இல்லையா? விட்டல. நீங்க சிப்பீன் போர்க்களத்துல கடுமையா ஈடுபட்டு இருந்தீங்களே அந்த இரவு காலத்திலயும் நீங்க இதை விடாம செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா சிப்பீன் இரவுகள்லயும் நான் இதை விட்டு விடல. இந்த செய்தி புகாரில முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மக்கள்லயே மிக தனக்கு விருப்பமான தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அடிமையை கொடுக்கறதை விட மிகப்பெரிய சிறந்த ஒரு செயல் எது தெரியுமா? அல்லாஹ்வுடன் உதவி செய்யறது, அவனை திக்ர் செய்யறது, அவனை போற்றி புகழ்வது, அடுத்து உன் கையால உன்னால முடிஞ்ச ஒவ்வொரு பணிவிடையும் ஒவ்வொரு அழகிய செயல்களையும் வீட்டு வேலைகளையும் நீயே பாக்குறது தங்கம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பணிய இந்த வேலைய இந்த அட்வைஸ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? கண்டிப்பா ஒவ்வொரு தந்தையும் ஒரு தாயும் நம்ம பிள்ளைகளை பெற்றுவிட்டா பத்தாது, அவர்களை அழகான முறையில பேணி வளர்த்து சொல்ல வேண்டிய கொடுக்க வேண்டிய அறிவுரைகளை அட்வைஸ்களை சரியான நேரத்துல சரியான முறையில கொடுக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அவர்கள் அழகான முறையில அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கு இன்பமான சந்தோஷமான
அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடர்றதுக்கு ரொம்ப அழகான முறையில அமைச்சுக்கிற முடியும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப பாருங்க, கணவருக்கு பணிவிடை புரிவதுல இந்த ஒவ்வொரு முன்னுதாரணத்தையும் நாம விளங்கி செயல்படணும். அப்படி செயல்படும் போதுதான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு விடவா நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மகளுக்கு அவங்க கொடுத்த அட்வைஸை விடவா நமக்கு சிறப்பு இருக்குது, இல்ல இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாமும் நம்முடைய வீட்டு வேலைகளை செய்யறதுல, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல, கணவனுக்கு பணிவிடை செய்யறதுல நம்ம அழகான முறையில நடந்துக்கிறணும். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட சகிச்சுக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நீ அங்க இருக்க தேவையில்லை, நீ நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இல்லாம இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு அடுத்து இன்னொரு ரோல் மாடலா இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் இன்னொரு சஹாபிய பெண்ணை சொல்லி காட்டுறாங்க. யார் அது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பணிவுடை செய்து வீட்டு வேலைகளை நல்ல முறையில பராமரித்து வந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரைய பராமரிக்கிறது, அதுக்கு தீனி போடுறது, தண்ணி குடுக்கறது, குளிப்பாட்டுறது, இதையெல்லாம் செய்யறவங்க யாரு தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான். மேல அந்த குதிரைக்கு தானியம் வைக்கிறது, அதுக்கு பேரிச்ச மர வித்துக்கள், அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது தூரமான இடத்துல போய் எடுத்துட்டு வரணுமா, எல்லாமே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் செஞ்சு வர்றாங்க. இந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு மனம் முடிச்சாங்க. இந்த பூமியில அவருக்கு தண்ணீர் இறக்கிற ஒரு ஒட்டகம், அவரது குதிரை, இதை தவிர வேற எந்த செல்வங்களும் அடிமைகளும் உடைமைகளும் இருக்கல. அப்ப அவருக்கு செல்வம் இல்ல, அவருக்கு எந்த ஒண்ணுமே இல்ல, ஒரு அடிமை கூட கிடையாது. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் என்னை அவர் திருமணம் முடிக்கையில ஒரு ஒட்டகம் தண்ணி இறைக்கிறதுக்காக, இன்னொன்னு குதிரை, இதை தவிர வேற எதுக்குமே இல்ல. அந்த குதிரைக்கு நான் தான் தீனி போடுவேன், தண்ணி குடிப்பேன், தோல் பைய தப்பேன், மாவு குழப்பேன், எல்லாமே நான் தான் செய்வேன். ஆனா மாவு குழைச்சு எனக்கு ரொட்டி சுட தெரியாது. எனக்கு என்ன செய்வாங்க, அங்க என் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அன்சாரி பெண்கள் தான் எனக்கு அந்த ரொட்டியை சுட்டு கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா, நல்ல ஹெல்ப் மைண்ட் உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவருக்கு வருவாயா, மானியமா, இப்ப சொல்லணும்னு சொன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா ஒரு நிலம் ஒண்ணு தந்திருந்தாங்க. அந்த நிலத்துல பேரிச்சங்கொட்டைகளை எல்லாம் பிறக்கி என்னுடைய தலையில சுமந்து கொண்டு வருவேன். அந்த நிலம் எங்க இருந்துச்சு தெரியுமா? நாங்க வாழக்கூடிய இடத்துல இருந்து 2 மைல் தூரத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு நாளும் 2 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தீவனங்களை எல்லாம் எடுத்து சேர்த்து என்னுடைய தலையில சுமந்து வந்துதான் அந்த குதிரைக்கு நான் தீவிட்டுட்டேன். ஒரு நாள் நான் அப்படி அந்த பேரிச்சங்கொட்டைகளை எல்லாம் எடுத்து ஒரு பையில கட்டி என் தலையில தூக்கி சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். வழியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்கள் அன்சாரிகளோட கொஞ்சம் பேரோட அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பின்னால நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி வந்த அந்த ஒட்டகைய படுக்க சொன்னாங்க. அப்படி படுக்க அப்படி மண்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப உட்கார வச்சு, நீ இதுல ஏறிக்கோ, எங்களோட வா, நீ நடந்து உனக்கு தலையில சுமையும் தூக்கிட்டு வர்றியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஆம்பளைங்களோட சேர்ந்து போறதுக்கு வெட்கப்பட்டேன். இப்ப பைக்கை நிப்பாட்டி, ஒரு ஆட்டோ நிப்பாட்டி, இல்ல போற வழியில இருந்து கொஞ்சம் ஏறிக்கன்னு சொன்னா இறக்கேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, எனக்கு ஆம்பளைங்களோட சேர்ந்து போறதுக்கு வெட்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, என்னுடைய கணவர் இருக்கிறார்ல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ரோசத்தையும் நான் நினைச்சு பார்த்தேன். அப்ப மக்கள்ல ரொம்ப ரோசக்காரரா இருந்தாரு. அப்போ ஆம்பளைங்களோட இப்படி சேர்ந்து போறத என்னுடைய கணவர் விரும்ப மாட்டாரு இல்லையா? அதையும் நான் அதை நினைச்சு பாக்குறேன். நினைச்சு பார்த்து வெட்கப்பட்டு நான் ஏறாம அப்படியே ஒதுங்கி நிக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நான் வெட்கப்படுறேன்னு நினைச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுடைய தோழர்களோட போயிட்டாங்க.
இந்த நிகழ்வை என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் வழியில அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சேன். அவங்க இந்த மாதிரி நான் தலையில பேரிச்சங்கொட்டைகளை சுமந்துக்கிட்டு வரையில அவங்க தோழர்களோட வந்து என்னைய ஒட்டகத்துல ஏறிக்க சொன்னாங்க. எனக்கு வெட்கமா இருந்துச்சு. அப்புறம் உங்களுடைய ரோஷத்தையும் நான் தெரிஞ்சிருந்தேன் இல்லையா, அதனால நான் அதுல ஏறிக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணவர் ஜாபர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ என் ரோசத்தை தெரிஞ்சிருக்கதான், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கூட வர்றதையா நான் யோசிக்க போறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நீ வாகனத்துல வர்றதை விட இந்த பேரிச்சம்பழங்களை நீ சுமந்து வந்தது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நீ வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வீட்டு வேலைகள்ல பெரும் பகுதிய யாரு செய்யறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு செய்யறாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகளுக்கு ஒரு அடிமையை உதவிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடிமை பெண் வந்து அந்த அவங்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த குதிரையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அஸ்மா ரலியல்லாஹு எப்படி உணர்ந்தாங்களோ தனக்கு கிடைச்ச அந்த பெரிய பணியில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய செய்திகள். அப்ப இந்த நிகழ்ச்சியில எல்லாம் இருந்து இந்த ஒரு அழகான செய்தியில இருந்து நமக்கு எடுக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா, ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யறதுலயும் அவருடைய வீட்டை பாதுகாத்துக்கிறதுலயும் எவ்வளவு அக்கறையோட இருப்பா. தனது கடமைகளை நன்கு உணர்ந்து தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்கிறத உணர்ந்து சிந்தித்து வாழக்கூடியவளா இருப்பாங்கிறது தான் இதை நமக்கு சொல்லி காட்டுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனும் சிறந்தாழ்த்தி மரியாதை செய்வத செய்யல, இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி ஒருத்தர் வந்து மற்றவருக்கு சிரம் தாழ்த்தி பணிவது அனுமதிக்கப்பட்டதா இருந்திருந்தா, நான் ஒரு பெண்ண தன்னுடைய கணவனுக்கு சிரம் பணியுமாறு கட்டளையிட்டு இருப்பேன். ஏன்னு சொன்னா, கணவனுக்கு பணிவிடை செய்யறது அவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல, முஸ்னத் பஸார்ங்கிற கிதாப்லயும் பதியப்பட்டிருக்குன்னு நமக்கு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, ஜாமியா திர்மிதியில வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சிரப்பணிய நான் கட்டளையிட்டதா இருந்தா, மனைவி தன்னுடைய கணவனுக்கு சிரம் பணியட்டும்னு கட்டளையிட்டு இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தன்னுடைய கணவனுக்கு சஜ்தா செய்யலாம்ங்கிற அளவுக்கு உரிமைகள் பெற்றவர்கள் யாரு? அப்போ அந்த அளவுக்கு கண்ணியத்தோட அழகான முறையில பணிவிடை செய்யறோமா? கண்ணியம் கொடுக்குறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இல்லாத போது இந்த இடத்துல நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுகள்ல, நாம திருமணம் முடிச்சு போன வீடுகள்ல நம்மளை இப்படி குதிரைக்கு தண்ணி அரைக்கவும், அதுக்குரிய சாப்பாடுகளை சேகரிச்சுட்டு வரவும், அதை குளிப்பாட்டுறதுக்கும், தண்ணி பைய தைக்கிறதுக்கும் எல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய குடும்பங்களை எவ்வளவு சொகுசானதா, அழகானதா, நிம்மதியானதா நமக்கு ஆக்கி வச்சிருக்கோம். அன்றைய காலத்துல கூட அம்மியில அரைச்சாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டுனாங்க, துணிய கையில துவைச்சாங்க, தண்ணி கையில இறைச்சாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம இதுக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய வசதியான, அழகான, சொகுசான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். நம்மள கைப்பிடித்த கணவர்மார்கள் எவ்வளவு அழகா நம்மள வச்சிருக்காங்க, எவ்வளவு நன்றியோட, எவ்வளவு அழகான அன்போட, கனிவோட அவர்களுக்கு மற்ற வேலைகளை நாம நடத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். செய்யக்கூடியவர்களா இருந்தா சும்மா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாத போது மாற்றங்களை கொண்டு வரணும். சோ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நான் சஜ்தா செய்யறது கடமையா இருந்துச்சு, அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருந்திருந்தா, ஒரு மனைவிய, ஒரு பெண்ண தன்னுடைய கணவனுக்கு சிரம் பணியுமாறி, சஜ்தா செய்யுமாறி நான் ஏவி இருப்பேன். அது தடுக்கப்பட்டிருக்கு, அதனால நான் ஏவல அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களோட நாம சிரம் தாழ்த்தி, உள்ளம் விரும்பி நாம அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா, அழகான முறையில அவர்களுடைய குடும்பத்தையும், அவர்களுடைய குழந்தைகளையும், சொத்துக்களையும் பராமரிக்கக்கூடியவர்களா நாம இருக்கணுங்கிறதுல அழகிய வழிகாட்டுதல் இருக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெண்மணியாக ஆக்கி வைக்கணும்ன்ற நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படித்தான் இருக்கிறோம். மோஸ்ட்லி இல்லாதவர்கள் மாற்றிக்கொள்வது சிறந்தது. இந்த இடத்துல ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் யாரு அல்லாஹ்வுடைய தூதரே? ஒரு பெண் மேல அதிக உரிமை உடையவர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லித்தாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தன்னுடைய கணவர். ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை படைத்தவர் கணவரும், தந்தையோ சகோதரனோ மற்ற நம்ம குடும்பத்து ஆண்களோ கிடையாது. அப்ப கணவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அதோட விடல. ஆயிஷா அடுத்து கேக்குறாங்க, அப்பனா ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உள்ளவர் யார்? இந்த இடத்துல என்ன பதில சொல்லியிருப்பாங்க? உங்கள்ட்ட இந்த கொஸ்டினை கொடுக்கவா? நீங்க பதில் சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். முடிவுல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இந்த இஸ்லாத்தை படிக்கிறதுல, அதை தெரிஞ்சுக்கிறதுல, ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆர்வமா கேட்டு கேட்டு அந்த இஸ்லாத்த மார்க்கத்தை அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் நிறைய விஷயங்களை இந்த மார்க்க விஷயங்கள் நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்ணின் மீது அதிக உரிமை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய கணவர். அப்போ ஆணின் மீது அதிக உரிமை படைத்தவர் யார்? மனைவியா? பாப்போம் கடைசியில. இந்த செய்தி முஸ்னத் பஸார்ங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்குங்கிறத நமக்கு உஸ்தாத் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கடுத்து ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய தேவையை முன்னிட்டு சில உதவிகள் பெறதுக்காக வர்றாங்க. வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, உங்களுக்கு கணவன் இருக்கிறாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா இருக்கிறாங்க. அப்படின்னா நீ அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றா, நான் அவருக்கு பணிவிடை செய்யறதில்ல, என்னால முடிந்த அளவு எந்த குறையும் நான் வைக்கிறது கிடையாது அப்படின்னு அவ பதில் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ அந்த கணவனிடம் எந்த தகுதியில எந்த தரத்துல இருக்கிறாங்கிறத நீ சரி பார்த்து சிந்திச்சுக்கோமா. ஏன்னு சொன்னா, நீ அவருக்கு சரியான முறையில எல்லா வகையில எல்லா விஷயத்தையும் நீ செய்திருந்த என்று சொன்னால், அவர் உன்னுடைய தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றக்கூடியவரா இருப்பார் இல்லையா? சோ இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள சரி பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. அதனால நீங்க சரி பார்த்து சிந்திச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா, கணவர் உங்களுடைய கணவர் இருக்கிறார்ல, அவர்தான் உங்களுடைய சொர்க்கமா இருப்பாரு. அல்லது உங்களுடைய நரகமா இருப்பாரு. அதனால உங்களை சரி பார்த்து உங்களை திருத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், சுனன் நசையில பதியப்பட்டிருக்க ஹதீஸ். அப்ப ஒவ்வொரு பெண்களும் நாம சிந்திக்கணும், நாம நம்மளுடைய கணவனை சொர்க்கமா பாக்குறோமா? அல்லாஹ் நீ பாதுகாத்தருவாயாக மற்ற விஷயங்களை. அப்போ நாம நம்மளுடைய கணவன் விஷயத்துல எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு தீர்மானிக்கப்படுதுங்கிறது இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுதா இல்லையா? அடுத்து பாருங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி பதிலின் முன்மாதிரியா நடக்கணும்ன்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் கேட்டதுக்கு பின்னாடி தன்னுடைய கணவனுக்கு அவரது வீட்டுக்கு பணிவிடை செஞ்சு வாழ்றதுக்கு அந்த தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யறதுலயும் அவர்களை பராமரிக்கிறதுலயும் அதுல இருந்து தூரமா ஆயிடுவாளா? ஒழுங்கும் ஆக மாட்டா. நிச்சயமா தூரமா நடக்க மாட்டா. ஏண்டா, தன்னுடைய கணவன் மீது தனக்குள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படக்கூடியவளா, கவனித்து வாழக்கூடியவளா இருப்பா. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நீ சிந்திச்சுக்கோ, உன்னுடைய கணவர் தான் உன்னுடைய சொர்க்கம் அல்லது உன்னுடைய நரகம். யாழ்லா நவுதுபில்லாஹ், அதுல இருந்து பாதுகாத்தல் யாழ்லா, எங்களுடைய சொர்க்கமாக ஆக்கிவையா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ ஒவ்வொரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய கணவனோட மலர்ந்த முகத்தோட கணவனை அணுகி அவரோட அனுசரணைய ஆதரவா நடப்பா. வீட்டு வேலைகள் செய்யறத விட மகிழ்ச்சியோட செய்வா. அத பெரிய சுமையாவோ சிரமமாவோ நினைக்க மாட்டா.
தன்னுடைய வீட்டுக்குத்தானே தான் வேலை செய்யறோங்கிற எண்ணத்தோட இது எல்லாத்துக்கும் அவருக்கு பணிவிடை செய்யறதுல, அவருடைய பிள்ளைகளை அழகான முறையில வளர்க்கறதுல, அவர்களின் சொத்துக்களை அழகான முறையில பாதுகாக்கிறதுல, அவங்களுடைய அன்பை நாம பெறுறதுல, அல்லாஹ்விடம் நமக்கு நன்மை இருக்குங்கிற உறுதியோட தன்னுடைய கடமைகளை முடிப்பா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு திருப்தியா செய்யலாம். அவங்க நம்மள்ட்ட ஒரு விஷயங்களை திருப்தி இல்லாட்டியும், இல்ல நம்மள ஏசினாலும் பேசினாலும் அல்லாஹ்வுக்காக செய்வோம். அல்லாஹ் நம்மளுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய சுவனமா அவங்கள வச்சுக்கோ அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறதுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை சுன்னாக்களை பின்பற்றி நடக்கிறதுக்காக, அவங்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்காக நாம பணிவிடை செய்வோம், பணிஞ்சு நடப்போம். இவங்கள்ட்ட கூலி இல்லாட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கூலி இருக்குங்கிற ஒரு சிந்தனையோட கடமை உணர்வோட செய்வா. அப்ப அவ எவ்வளவு ஆசையா செய்வா. அவனுடைய பாராட்டையோ எதையுமோ மற்றவங்களுடைய விமர்சனங்களோ எதிர்பார்க்க மாட்டான். நான் செய்யறதெல்லாம் யாருக்காக? அல்லாஹுக்காக. அவனிடத்துல கூலி எதிர்பார்த்தேன்னு பார்த்தா, நபி தோழர்களும் மன தூய்மையில அவங்கள பின்பற்றியவர்களும் இந்த விளக்கத்தை நன்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்டதோட மட்டும் இல்லாம தன்னுடைய பெண் பிள்ளைகளை மனமுடிச்சு கொடுக்கிற போது கணவரை எப்படி கவனிச்சுக்கொள்ளணும், அவரோட எப்படி அனுசரிச்சு நடக்கணுங்கிற அறிவுரையை சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி இந்த அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டு படித்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் தன்னுடைய பெண் மக்களுக்கும் ஆண் மக்களுக்கும் அழகான முறையில இந்த அட்வைஸ கொடுக்க போயிட்டுதான் அந்த முஸ்லிம் பெண் மக்கள் நல்லதொரு இல்லறத்தை அமைச்சாங்க. தன்னுடைய கணவன்கிட்ட சரியான முறையில அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் பராமரிச்சு வந்தாங்க. கணவன்கிட்ட அழகிய முறையில நடந்துட்டு இனிமையான ஒரு மனைவியா வாழ்ந்தாங்க. இந்த பாடமெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு அழகான முறையில கற்றுக்கொண்டு பழக்க வழக்கங்களா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிடுவோமா? எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள் கூறும்போது அவங்க அழகான இல்லறத்தை கட்டி அமைக்கக்கூடியவர்களாக, ஒரு முன்மாதிரியான ஒரு கட்டமைப்பான குடும்பங்களை உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம பெண் பிள்ளைகள் இருப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்கிறத நமக்கு உஸ்தாத் இந்த இடத்துல அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல அறிவு உள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண் தன்னுடைய கணவருக்கு நற்கர்மங்களை செய்யறதுலயும் அவருக்கு உதவி செய்யக்கூடியவளாகவும் இருப்பா. தன்னுடைய அறிவு கூர்மையாலும் தன்னுடைய நுண்ணறிவாலையும் தன்னுடைய கணவரோட நற்குணங்களை மெருகூட்டக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தனக்கு இட்ட கட்டளை இருக்குல்ல, அதை புரிஞ்சு வச்சிருப்பா. அல்லாஹுடைய கட்டளை இதெல்லாம் அவருடைய நற்குணங்களை மேலும் மேலும் சொல்லி மெருகூட்டக்கூடியவளா இருப்பா. அவருக்கு உதவி செய்யக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, நாளை மறுமை நாளையில இத பத்தியெல்லாம் அல்லாஹ் இடத்துல நம்ம பதில் சொல்லணும், நம்ம விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற இந்த அழகிய நினைவூட்டுதலோட அல்லாஹ் இடத்துல கூலியை பெற்றதற்காக அழகான முறையில செயல்படுவா. இப்படி இந்த அழகான முறையில செயல்படாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குங்கிறத நம்பி வாழக்கூடியவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா நமக்கு உஸ்தாத் சொல்லித் தர்றாங்க பாத்தீங்களா? நாம அவங்களுக்கு பணிவிடை செய்து அவர்களோட கருணையோட, அன்போட, அழகான கருணையோட அவர்களோடையும் அவங்க குடும்பத்தாரோடையும் அவங்களுடைய சொத்துக்களோடையும் அவங்கள பராமரிக்கிறதுலயும் நம்ம நடக்கும்போது, நுண்ணறிவோடு நடக்கும்போது, அறிவு கூர்மையோட இருக்கும்போது, அவங்களுடைய பணிகளை இன்முகத்தோட மகிழ்ச்சியோட செய்யும் போது ஆனா அந்த இடத்துல கூலி இருக்கு. அதான் இதை பத்தி நாளைக்கு விசாரிப்பான். அப்ப நம்ம பதில் சொல்லணுங்கிற ஒரு நல்ல அழகிய கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடியவளா இருப்பா. அதே நேரத்துல மாறு செஞ்சா அதுல சரியான முறையில இல்லாட்டி தண்டிக்கப்படுவோங்கிறதை நம்பி இருப்பா. அப்ப இரையச்சம் உள்ள ஒரு நல்ல பெண் எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும்னு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்களோ அந்த முறையில அவர் நடந்து கொள்றதோட கணவருடைய நல்ல குணங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவளா, அதை மெருகூட்டக்கூடியவர்களா, அதுக்கு ஒத்து போகக்கூடியவளா இருப்பா. இது மாதிரியான குடும்ப வாழ்க்கையில அழகான இந்த மாதிரியான வாழக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையிலதான் அழகான இன்பங்களையும் சுகங்களையும் சுவைக்க முடியும். எடுத்துக்காட்டா நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல சந்திப்புகளை, சாப்பாடு, ஆடை அணிகிறது, நல்ல பேச்சுக்களை பேசுறது, இது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைகளை மெருகூட்டக்கூடியதா இருக்கு. இது எல்லாத்துலயுமே சாப்பாடா இருந்தாலும் சரி, ஆடை அணிவதா இருந்தாலும் சரி, வெளியில போறதுகளா இருந்தாலும் சரி, மற்றவர்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, கணவனுடைய விருப்பத்துக்கு ஒத்தவளா
மனைவி இருப்பா. அவரது விருப்பத்துக்கு மாறு செய்ய மாட்டா. அவரோட விருப்பத்தை மதிச்சு நடக்கக்கூடியவளா இருப்பா. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. எவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல ஒரு பெண் அக்கறை காட்டி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாளோ அவ்வளவு தூரம் அவளுடைய குடும்பத்துல ஈடேற்றத்தை பார்க்கலாம், சுபிட்சத்தை பார்க்கலாம், மகிழ்ச்சியை பார்க்கலாம், அமைதியை பார்க்கலாம். அந்த குடும்பம் உலகத்திலேயே வாழக்கூடிய அழகான குடும்பமா சொர்க்கமாக அவங்களுக்கு இருக்கும், உயிரோட்டமானதா இருக்கும். இஸ்லாம் அழகாக ஏவக்கூடிய உயிரோட்டம் உள்ள மன வாழ்க்கையா இது இருக்கும். இது நெருக்கமானதா இருக்கும், இறுக்கமானதா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு அழகான முறையில் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப மார்க்கத்தை அறிஞ்சு உணர்ந்து கொண்ட ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தன்னை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடிய நற்செயல் அப்படிங்கிறத ஒரு காலம் மறந்துட மாட்டா. நம்ம கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அவருக்கு அழகான முறையில பணிபுரி செய்யறது, அன்பான முறையில அவருடைய உறவாடுறது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும், சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அழகான ஒரு ஹதீஸ சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ் தெரியுமா? ஒரு பெண் ஐங்கால தொழுகைகளை தொழுதுட்டு குறிச்ச நேரத்துல தவற விடாம அந்தந்த தொழுகைகளை, அந்த ஐங்கால தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்துல பேணி தொழுது ரமலான் மாதம் வந்தா நோன்பு நோற்று, இன்ஷா அல்லாஹ் அது சீக்கிரத்துல நம்மளை நோக்கி ரமலான் வந்து கொண்டிருக்குது. அந்த ரமலான் மாதத்தை அடைந்தா அதுல நோன்பு நோற்று தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து தனக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல கற்பொழுக்கம், அதை பாதுகாத்து நடந்தா மறுமையில அவளை நோக்கி சொல்லப்படும், நீ சொர்க்கத்துல எந்த வாசல் வழியாக நீ நுழைய விரும்புறியோ உன்னுடைய விருப்பப்படி நுழைந்து கொண்டு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நற்செய்தி பெற்ற பெண்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் அதாவது தபரானில வரக்கூடிய ஹதீஸா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். மேல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எந்த பெண் கணவர் திருப்தியுற்ற நிலையில வர்ணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவா. சுனன் இப்னு மாஜால இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட பெண்களா நாம இருப்போமா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் கணவன் திருப்தி பெற்ற நிலையை மரணிக்கக்கூடியவளாக ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை அழகிய முறையில் அவர்களுக்கு பணிவிடை செய்து உன்னுடைய கட்டளை அழகான முறையில் நிறைவேற்ற பெண்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லொழுக்கம் உள்ள, அன்புக்கு உரிய, பெருந்தன்மை மிக்க, நற்குணமுள்ள, இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறக்கூடிய பெண் எப்படி இருப்பா தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து கேக்குறாங்க, சொர்க்கத்துல உங்களோட இருக்கக்கூடிய ஒரு மனைவிய பத்தி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆமா யார சொல்லலாம், எங்களுக்கு நீங்க அறிவிச்சுதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி ஒரு செய்தி? சொர்க்கத்துல உங்களோட இருக்கக்கூடிய ஒரு அழகிய மனைவிய, நற்குணமுள்ள, இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெற்று தரக்கூடிய சிறந்த முன்மாதிரியான ஒரு மனைவிய நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமாண்டா, எந்த ஆண் தான் வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் ஆசையோட கேக்குறாங்க, சொல்லித்தாங்க யார சொல்லலாம், அப்படிப்பட்ட பெண்ணை எங்களுக்கு சொல்லித்தாங்க யார சொல்லலாம்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய செய்தியை சொல்றாங்க. அது என்ன செய்தியா இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் கணவன் திருப்தி அடைந்த நிலையில் உன்னுடைய கட்டளைகளை அழகான முறையில் நிறைவேற்றிய நிலையில் அந்த அன்பையும் பாசத்தையும் அழகான முறையில் பரிமாறக்கூடிய ஒரு அழகிய பெண் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வைப்பாயாக. இந்த அழகிய உபதேசங்களை எங்கள் பெண் மக்களுக்கும் ஆண் மக்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக, நாங்கள் கேட்ட இந்த அழகிய உபதேசத்தை பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.